வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில 8th டே டயட்டிங் பிளான் பார்க்கலாம். 2 நாளாவே லிக்விட் டயட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து மார்னிங் ஏதோ கொஞ்சம் குடிக்கலாம் போல இருக்கிறதுனால நான் ஹாட் மில்க் எடுத்திருக்கேன். ஹாட் மில்க் வந்து சுகர்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் இதில் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை காஃபி டீ கூட சுகர் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாட் மில்க் எடுத்ததுக்கப்புறம் 45 மினிட்ஸ் வாக்கிங் இல்லைன்னா யோகா பண்ணுறது மஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்டி கிரெயின் தோசை, அது ஃப்ளக்ஸீட் பொடியெலாம் போட்டு வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். அதனால இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். 2 நாளாக லிக்விட் டயட்டு சூப்பு, ஜூஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அதனால் இன்டேக் வந்து கம்மியாக எடுத்தாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் 2 சின்ன சின்ன மல்டி கிரெயின் தோசை எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 பிளேட்டில் வச்சுருக்கேன், சின்ன பிளேட்டில். அதனால் பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையா சாப்பிட்ட மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். அதோட கூட கார சட்னி, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வதக்கி ஒரு சிம்பிளான சட்னி. ஏற்கனவே இந்த ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து கூட இந்த ரெசிபி ரெஃபர் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த 2 குட்டி குட்டியான மல்டி கிரெயின் தோசையும் இந்த கார சட்னியும் எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஜீரகம் போட்டு கொதிக்க வச்ச ஹாட் வாட்டர் நல்லா சுட சுட காஃபி மாதிரி குடிக்க போகிறேன். 11 o'clock ஜூஸுக்கு வந்து நான் கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் திராட்சை வந்து கொஞ்சமாக ஹனி போட்டு ஜூஸ் பண்ணியிருக்கேன். கூட ஒரு அரை ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 11 மணிக்கு இந்த ஆப்பிளும் இந்த திராட்சை ஜூஸும் எடுத்துக்கிறேன். மத்தியானம் நான் லஞ்சுக்கு ஃபுட்டு எடுக்காமல் 2 கப் சூப்பும் வாழைத்தண்டு தயிர் ரைத்தாவும் எடுத்திருக்கேன். வாழைத்தண்டு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. வாழைத்தண்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தயிரில் இருக்க கால்சியமும் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை சூப் அது ரெகுலராகவே நாங்கள் எடுத்துக்குவோம். அது நிறைய அயன் சக்தி இருக்குது. இந்த டயட்டிங் பீரியடில் ஹேர் லாஸ் ஆகாமையும் அது தடுக்கும். அதோட கூட பம்கின் சூப்பு, மஞ்சள் பூசணிக்காய் சூப்பு, இது நல்லா திக்காக க்ரீமாட் இருக்கும். அதனால நல்லா பசி தாங்கும். 2 நாளாக வந்து லிக்விட் டயட் பண்ணதுனால இன்னைக்கு காலையில் தோசை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் வந்து இதுவே போதும்னு நினச்சதுனால இதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதோட கூட அடிஷ்னலாக நீங்கள் 2 சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம். மத்தியானம் லஞ்ச் முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஈவினிங் 6 மணிக்கு வந்து நான் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கொய்யாப்பழம். நீங்கள் இந்த கொய்யாப்பழத்தில் வேணால் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை சாட் மசாலா போட்டு கூட சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு இது அவைலபிளாக இல்லை, உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு ஃப்ரூட் கூட மாற்றிக்கலாம். அதோட கூட ஒரு கிளாஸ் அளவு சுக்கு காஃபி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதில் வந்து நான் பனவெல்லம் யூஸ் பண்ணி இந்த சுக்கு காஃபி பண்ணியிருக்கேன். இந்த ஹாட்டான சுக்கு காஃபியும் இந்த கொய்யாப்பழமும் ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துக்கிறேன். டின்னருக்கு வந்து நான் நான்வெஜ் சிக்கன் எடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். 5-6 நாளாக வெறும் ஜூஸு அந்த மாதிரி சாப்பிட்டதில் ஒரு மாதிரி நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதே நான்வெஜ்ஜை நான் டயட் குக்கிங் மாதிரி பண்ணியிருக்கேன். சிக்கன் டபுள் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தவா ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஆயிலே நான் ஆட் பண்ணல. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கூட ஆனியன் ஸ்லைசஸ் நிறையா வச்சுருக்கேன், லெமன் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். தவா ஃப்ரை சிக்கன் லெக் பீஸ் ஒன்று சாப்பிட்டுட்டு 1 கப்பு மில்க்கு, சுகர் போடாதது, அது நான் டின்னருக்கு எடுத்துக்க போகிறேன். வந்து வெஜிடேரியனாக இருக்கவங்க எக்கு போட்டாவே எக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதுக்கு பதிலாக என்ன சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சிக்கன், ஃபிஷ்ஷு, எக்லாம் எடுத்துக்கலாம், ஆயில் இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்க முடியாதவங்க அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சூப்பு, சலாட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் கூட ப்ரோட்டீன் ரிச்சாக தான் இருக்கும். வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து ப்ரோட்டீனுக்காக மஷ்ரூம் எடுத்துக்கலாம். சுண்டல், பச்சை பயிறு அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறத எடுத்துக்கலாம். இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை, நீங்கள் எது அவைலபிளாக இருக்கோ, உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அது மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் பிளான் தான். இதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். டின்னருக்கு சிக்கன் எடுத்ததுனால நான் 20 நிமிஷம் கழித்து ஹாட் வாட்டர் ஓமம் போட்டு எடுத்திருக்கேன். எக்கு, சிக்கனு, தால் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது இந்த ஓம வாட்டர், ஜீரக வாட்டர்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஓம வாட்டர் குடிச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான இந்த 8th டே டயட்டிங் பிளானோட குயிக்காக ஒரு ரீகேப் ஃபோட்டோஸ் பார்க்கலாமா?